தக்காளியோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையாங்க அந்த பொண்ணுக்கு. அதை போய் பார்க்க போகிறோம். சென்ட்டெல்லாம் நான் வாங்கி தரேன்டி. சரி எனக்கும் வாங்கி கொடு. அடி மஞ்சன்னு இருக்குடி. சிங்கிச்சான் மஞ்சள் கலரு சிங்கிச்சான். போயிட்டு உடனே வந்துடலாம்டா. உன் ஃப்ரெண்டு இல்லை உன் ஃப்ரெண்டை கொஞ்சிட்டுலாம் இருக்க முடியல. கொஞ்சம் சொன்னா சொல்லு, நான் கொஞ்சிறேன். பொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவனாலையே இனிமேல் இந்த வளையல் கடைக்கெல்லாம் ஒன்று அழைச்சிட்டு வரக்கூடாது. பைக் அந்த அடக்குடி கண்ணு தெரியலையா? இங்கேயே இருக்குடி எல்லா க்ரீமும், நீ தடவுற க்ரீம் எல்லாம். இந்த மேலாம் இருக்க ஒரு ஏகப்பட்ட க்ரீமு. எலி பேஸ்ட்டு வாங்கி மூஞ்சில் பூசிக்க. என்னை ஒரு பொண்ணை கூட பார்க்க விட மாட்டியா? தாத்தா வர்றாரு, கதரை விட்ட போடுறாரு. அங்கே வேறு தாத்தா தான் டிராக்டர் விட்றாரு. இங்கே வேறு தாத்தா தான் வண்டியை விட்றாரு. ஹலோ நம்ம நம்பிசலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இன்றைக்கி தக்காளியோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைங்க. அதை போய் பார்க்க போனோம். அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். தக்காளியை வச்சு ஓட்டுன்னு ஓட்டி இருப்பேன் பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு உள்ளே என்னை விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு கடுப்புலாம் தாங்களே வெயிலே நின்று வாசலில். அதுக்கப்புறம் தாங்க கழித்து நாங்கள் போனோம். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஃபன்னாகவே போகும். ஓகே பாய். எவ்வளோ தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் கடுப்பாகுதுங்க இந்த மண். மழை பெஞ்சால் ஒரே சரியாக பெய்யறதில்லை. பெய்யுது விடுது. அதனாலே வண்டி வீணாக போயிடுது. தக்காளியோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையாங்க மன்னாவடி அந்த பொண்ணுக்கு. அதை போய் பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டு ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொன்னான் தக்காளி. இருங்க மஞ்சள் மக்கா மாரி வராரு. அடி மஞ்சன்னு இருக்குடி. சிங்கிச்சான் மஞ்சள் கலரு சிங்கிச்சான். போயிட்டு உடனே வந்துடலாம்டா. உன் ஃப்ரெண்டை இல்லை உன் ஃப்ரெண்டை கொஞ்சிட்டுலாம் இருக்க முடியல. கொஞ்சம் சொன்னா சொல்லு, நான் கொஞ்சிறேன். ஏறு. சரி ஏறு. பொண்ணுங்க இருக்க இடத்துக்கு நான் இருக்கணும்டி. ஓகே. ஹலோ நண்பா நம்பிசலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். போயிட்டு தக்காளியோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு வர வேண்டியதாங்க. உடம்பு சரியில்லையா? நம்ம சைட் அடித்தா உடம்பு நல்லா ஆகிடும் போல இருக்கு இந்த பொண்ணுக்கு. அதனால என்னை அழைச்சிட்டு போகிறான். உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்குமா? வேணாம் மேரேஜ் ஆயிடுச்சா? இருந்தாலும் பரவாயில்லடி. ஓகே போயிட்டு அப்படியே திங்ஸ் எதை வாங்கணும் போனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாயில் வாங்கணுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கிரிக்கெட் வேறு விளாட போகணும். அதனால தான் காலையிலே கிளம்புறோம். மத்தியானம் தான் கூப்பிட்டா. நான் சாயந்தரம்லாம் இருக்க மாட்டேன், கிரிக்கெட் விளாட போய்டுவேன். நமக்கு கிரிக்கெட் தானே முக்கியம். அப்புறம் தான் எல்லாம். அதனால தாங்க மற்றபடி பார்த்தா அப்படி போகணும் மன்னார்குடி. நான் வந்து சுற்றி போகிறேன். ஏன்னா நீங்கள் இந்தமாரி இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் ஓகே ஒரே இடத்துல போகிறது வீடியோவில் கட்டினா நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான். ஐயோ தக்காளியோட ஃப்ரெண்டை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குங்க. கல்யாணம்லாம் ஆகலைங்க, சும்மா சொல்லுது. நேற்று தான் சொன்னிச்சு அந்த பொண்ணு. இப்போ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லுது. வேணும்னே சொல்லுதால் எதுக்கு சொல்லுதுன்னே தெரியல. கல்யாணம் ஆனால் என்ன பார்க்கக்கூடாது என்னங்க? இல்லை சேகர்ஸ், குட்டி சேகர்ஸ் எல்லாம் ஓடுங்களே. இல்லை பள்ளிக்கூடத்து போல சேகரு போகிறோம், ஜாலி பண்ணுறோம். ஓகே தக்காளி வச்சு ஃபன் பண்ணுறோம். அப்புறம் நிறைய பேர் கிரிக்கெட் வீடியோ போட சொன்னீங்க. நான் எங்கே போகிற கிரிக்கெட் வீடியோ எடுத்து போடுறது? நான் கண்டிப்பாக ஒரு மேட்ச்சுக்கு போய் ஜெயிக்கிற மாரி தான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா ஐஃபோன் கையில் தாங்க வச்சுருக்கேன். அதுலேருந்து அப்படியே வீடியோ எடுத்து எப்படியும் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷமாவது வீடியோ எடுத்துடுறேங்க. சரிங்களா? எங்கள் பசங்க ஒத்து வர மாட்டாங்க. ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுவாங்க. கிரிக்கெட் விளாட்றப்பே கெட்ட வார்த்தை பேசுனா அப்புறம் நமக்கே தான் ஆகிடும்ல. வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் விழுந்துடும். ஆமாம் கிரிக்கெட்டு பால் ஒழுங்காக போகிறான்னா போடா பூங்குறாங்க. அப்புறம் எதுக்கு? அதனால தான் எடுக்கவே பயமாக இருக்குது வீடியோலாம். நீங்கள் நினைக்கலாம் சும்மா இருந்தாலும் அப்படி கிடையாது ப்ரோ. மேட்ச் ஆனாலும் சரி பால் ஒழுங்காக போகலான்னா திட்டுவாங்க ஃபீல்டிங் நிற்கிறவங்க. அதுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை நமக்கு. தக்காளி ஸ்கூலில் பேர் தக்காளி நடப்பு வருது. வாங்க இந்த ஸ்கூலில் பார்த்தோன்னு. உனக்கு உன் ஸ்கூல் அனுப்பவும் இல்லையடி? ஏண்டி உனக்கு உன் ஸ்கூல் அனுப்பவும் இல்லை?
போகக்கூடாது. உனக்கு எதுக்கு ஸ்கூல்லாம், ஏன்னா சின்ன பிள்ளையா? தக்காளிக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நினப்பெல்லாம் வருதுங்க. அதுங்களும் சும்மா சொல்லக்கூடாது. சின்ன ஸ்கூல் டீச்சருங்க அவங்களும் கால் பண்ணுறாங்க. இந்த குட்டி பசங்கள்லாம் இதுக்கு கால் பண்ணுறாங்க தக்காளிக்கு. அன்றைக்கி நான் பேசுனேனே, ஒருத்தன் ஹலோ மோனி மீஸ் அப்படிங்கிறான். ஏய் ஏறானி அப்படின்னு பயந்துட்டான் பய. நாங்கள் அன்னைக்கு இங்கே தாங்க மேட்சுக்கு வந்தோம் கிரிக்கெட்டு. இந்த பிச்சு வேற மாதிரி இருந்ததுங்க உண்மையாகவே. ஏன்னா கிராமத்தில் பிச்சு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் வேற மாதிரி இருந்தது. இந்த இடம் தான் 4th ப்ரைஸ். நாங்கள் மன்னார்குடி 3rd ப்ரைஸு, ஏதோ ஒரு ஊர் 1st ப்ரைஸு, ஹோம் டீமு 1st. இங்கே தாண்டி மேட்சுக்கு வந்தேன். மேட்சுக்கு இங்கே தான் வந்தேன். மேட்ச் இங்கே தான் வச்சாங்க. 4th ப்ரைஸுங்க. ஐயோ 4th லீக் வரையும் வச்சாங்க. அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. நிறையா டீமு என்று நாங்கள் 4th ப்ரைஸு. அதை வாங்கி என்ன பண்ணோம், நைட்டு எல்லாம் ஆளுக்கு 200 பங்கு பிரிச்சுன்னா நிறைய பேரா. 4th ப்ரைஸ் ரொம்பலாம் இல்லை, வெறும் 3000 தான். 200 போயிட்டு ஒயின் ஷாப் போயிட்டு எல்லாம் பீடா போட்டாங்க. நான்லாம் போடல, என்னை தக்காளி விடவே இல்லை. நான் மேட்ச் வச்சுன்னா வந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஜிபே பண்ணி விட்டாங்க 200. என்ன இன்னைக்கு வெறும் காராக போகுதுங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த சாமியை கும்பிட்டு போனால் எது வேணாலும் நடக்குங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இங்கே டூர் போகிறவங்களாம் இங்கே நின்று கும்பிட்டுட்டு தான் போவாங்க அந்த சாமியை. சத்தி உள்ள சாமி. ஐயோ நான் எப்போவுமே சரி இந்த சைடு போனேன்னா மண்ணாடி போனேன்னா அந்த சாமியை கும்பிடாமல் போக மாட்டேன். ஒரு வழியாக மண்ணாடி வந்துட்டோங்க. சரியான ஸ்பீடு. தக்காளி கத்துறான். ஏய் மெதுவாக போடான்ட்டு. எம்ஆர்ஜே காலேஜ் லெஃப்ட் சைடு போனால் எம்ஆர்ஜே காலேஜுங்க. தக்காளியோட ஃப்ரெண்டோட தங்கச்சி அங்கே தான் படிக்குது. எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அப்புறம் அதுக்கிட்ட கூட நான் பேசுவேன். அது தக்காளிக்கே தெரியும். ஆனால் இன்ன வரையும் அதுக்கு பத்துக்கு எதுவுமே கேட்கல. எம்மே அது என்னைக்கு சண்டை வர போகுதுன்னு தெரில. சரி கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தோம்னு வச்சிங்களேன், நிறையா பேரை பார்த்துருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காலேஜ் போகிற டைம் சைட்டு தானங்க அடிக்க முடியும். வேணா போய் பேச முடியும். அப்புறம் ஆம்பளைங்களாம் எதுக்கு இருக்கும், சைட் அடிக்க தானே. அது ஒரு ஜாலி. எம்ஏ நாத்தலை மேலே வாசல். நேராக தஞ்சாவூர் ரோடு தான் மேலே வாசல். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட் தெரிந்து கொள்ள கண்டிப்பாக பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோடய வீடியோவில் வந்து ஃபன் விளாக், ஃபுட் விளாக், அப்புறம் ட்ராவலிங் விளாக் எல்லா விளாக்குமே வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு தேவை ஃபன்னு, நான் ஃபன்னாகவே வீடியோ பண்ணுறேன், பார்த்துங்க. எமோஷ்னலும் இருக்கும். தலை நிற்கிறாரா இல்லை சேரு. வண்டியில் பெட்ரோல் கம்மியாகிட்டுல அடைக்குது. நல்லா இருந்துச்சு. முன்னாடி இதுக்குள்ளெல்லாம் மாடி இருக்கும் ஃப்ரெண்டு வீடு. எப்பா ஓகே, ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன் இந்த வீடு. ஏன்னா வீடியோக்களை காட்டினா இது அவங்க அப்பா வச்சுப்பார், ஃப்ரெண்டோட அப்பா. ஓகே 2000 years later. சீக்கிரம் ஏறு. எவ்வளோ நல்லடி கடுப்பாகுது எனக்கு. நானும் உள்ளே வந்திருப்பேன்ல. புருஷனே கிடையாது, நடிக்காத. ஏறு. எப்படி டக்குன்னு புரிய போனோம். கடுப்பு ஏற்றிட்டாங்க வெயிலில் நிற்க விட்டா. என்னை வெயிலில் நிற்க விட்டதுக்கு நீ அனுபவிப்பேன். ஏண்டி ஒரு பொண்ணை கூட என்னால் பார்க்க முடியாடா ஏடி? ஏண்டி என்னை ஒரு பொண்ணை கூட பார்க்க விட மாட்டியா? தலைவா இரு தலைவா. தலைவா அப்படி தான் விளையாடுறாரு. தாத்தா வர்றாரு, கதரை விட்ட போடுறாரு. அங்கே பாரு தாத்தா தான் டிராக்டர் விட்றாரு. இங்கே பாரு தாத்தா தான் வண்டியை விட்டுறாரு. ஓகே போயிட்டு கிளம்ப வேண்டியதான். நேராக திங்ஸை வாங்குகிறோம். உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். சை நல்லா இருக்கீங்களா?
சாப்பிட்டீங்களா, உடம்ப பார்த்துங்க அப்படின்ட்டு ஒரு இதை போட்டு வந்திருக்கலாம். இல்லை சேரு அப்படியே திங்ஸ் வாங்கிட்டு பின்னாயில் வாங்கி ஒரு வாயில் ஊற்றி விட்ருணுங்க. தக்காளி வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு தக்காளிக்கு. நெடுவாக்கோட்டை மன்னார்குடி வந்தாலே அது ஒரு கிளுகிளுன்னு இருக்குங்க. காலேஜ் கட்டு அடிச்சுட்டு மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டில் பொறுக்குனது, பழைய பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் இடிச்சிட்டானே இந்த பஸ் ஸ்டாண்டை. பொறுக்குனது எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அங்கே நின்று பசங்க இருந்து சண்டை போட்டுக்கிறது. பசங்க இவ்வளோனா ஃப்ரெண்ட்லியாக, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே ஏன்னா நிறைய சண்டை நடக்கும், அதுக்கு காரணம் நான் தான்ற போகிறாங்க. அதெல்லாம் அப்போது, இதெல்லாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இனிமே இன்றைக்கி கோயில் நல்லா விசேஷமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் என்ன தலை நடுரோட்டில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கியே? கோயில் கூட்டமாக இருக்குண்டி. கண்டுபிடிச்சிட்டா. எப்படி நான் தெரியும் உனக்கு நான் குளிக்கலன்னு? கோயிலெலாம் கூட்டு போக முடியாது போ. ஏப்பா நான் உன்னை கடத்திட்டு போகிறேன்னா, அவங்க வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு கடத்திட்டு போகிறேன்ட்டு. நீ தாண்டி என்னையை கடத்திட்டு போகிற. நான் செவனேன்னு வீட்டில் தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டாக பார்க்க போகணும், எழுந்துடுறான்ட்டு காலையிலே கத்துறான். கீச்சு கீச்சுன்னு ஒரு குரலை கட்டுச்சு. யாருன்னு பார்த்தா இவ. எத்தே முன்னாடி பஸ் ஸ்டாண்டு வேற மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. எப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறான்னு தெரியல. அங்கே வருங்க, வேற மாதிரி எல்லாருக்கிட்டும் ஃபஸ்ட்டு போய் சேட்டாக போய் பார்ப்போம். எம்மே இந்த இருக்கு பாரு, உள்ளே போ, இறங்கி வரேன். எப்பா என்ன வாங்கணும்? போய் பாருடி என்ன வாங்கணுன்னு. எப்படியா செருப்பு போட்டுக்கிறேன், சீக்கிரம் வா. அங்கே போய் செருப்பு வாங்கணும் அந்த இடம். இங்கே இல்லையா? சென்ட்டெல்லாம் நான் வாங்கி தரேன்டி. சரி எனக்கும் வாங்கி கொடு. நானும் வீட்டில் எவ்வளோ சென்ட் தான் விட்டுட்டு வருவேன். எப்பா கடவுளே, சே எனக்கு மிஸ் பண்ணிட்டேங்க. சீக்கிரம் வாடி. வந்தானா விடவே மாட்டாங்க. அந்த வளையல் கடைக்கெல்லாம் அழைச்சிட்டு போகக்கூடாதுங்க யாரும். இந்த வளையல் கடைக்கு, ட்ரெஸ் கடைக்கு, அவன் ஃப்ரெண்டை, லவ்வரை யாரும் அழைச்சிட்டு போகாதீங்க தயவு செய்து. போனாங்கன்னா வந்து தொலைய மாட்டாங்க. கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிங்க. லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் வீடியோ போட தோணும் எங்களுக்கு. எவ்வளோ லைக் வந்திருக்குன்னு பார்த்துட்டு 5K லைக் வரட்டும். இதுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் உண்டு. அப்படி சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதான். இன்னும் என்ன பண்ணுற? ஏய் என்னாடி இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ சீக்கிரமா போவோம். பொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கனாலையே இனிமேல் அந்த வளையல் கடைக்கெல்லாம் ஒன்று அழைச்சிட்டு வரக்கூடாது. பைக் அந்த அடக்குடி கண்ணு தெரியலையா? சூப்பர் மார்க்கெட்டு போக வேணாம் சாமி, நீ எங்கள் அம்மாவோட போ. ஆமாம் எடுத்துங்க அப்படியே. ஐயோ ஃபோனு கொண்டு வரலையே, அவர் அனுப்ப மாட்டா தலை. அப்படியே எடுத்து ஃபோன் கொண்டு இல்லையா? நன்றி. ஓகே 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 அனுப்புங்க, அனுப்புகிறோம். சரி தலை வரேன். ஏறு சரி மெதுவாக போகிறேன். ஓகே கிளம்ப வேண்டியதாங்க. எத்தி வேணாம் சரக்கு அடிக்கிறேன். ஜூஸ்லாம் வேணாம். நீ மூட்டு வாடி, எல்லாம் கத்தாதடி. என்ன தாண்டி அது மாதிரியா பார்க்குறாங்க. எது வேறு ஒரு செட்டு கடை
இறங்கு இறங்கு. சரி மாடுக்குன்னா நடக்குது. சேட்டை பார்த்துட்டு இப்படி வர வேண்டியதான். மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள அங்கே இல்லையா? இங்கே வந்து நிற்கிற? எப்படி கண்டுபிடிச்ச நான் தானே? ஏய் வாங்க சீக்கிரம். இங்கேயே இருக்குடி எல்லா க்ரீமும், நீ தடவுற க்ரீம் எல்லாம். இந்த மேலாம் இருக்க ஒரு ஏகப்பட்ட க்ரீமு. எலி பேஸ்ட்டு வாங்கி மூஞ்சில் பூசிக்க. ஆயில் இருந்தா இருக்கிற டக்குன்னு வாங்கு. பவுட்ரு தானே இந்த இருக்க ஒரு சர்ப்பு போயிட்டு பெருசு எடுத்துக்க. இந்த இருக்கு பாரு மாப்பிள்ள, பெருசு இல்லையா? ரின்ல இருக்குமா? வாங்கிக்க. சரி அப்போ ஓகே விடு. அவ்வளோதானே? ஆமாண்டி எனக்கு ஒரு பெல்ட் வாங்கி விட்றி. மாப்பிள்ள எனக்கு ஒரு நல்ல பெல்ட் ஆடு. யோ 180 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்தா நல்ல பெல்ட்டாக தான் இருக்கும். இந்தா கூட கம்மி பண்ணி பாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள போட்டு கொடு. இது சைக்கிளு. இது உட்காரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீழே வேணாம், எனக்கு கீ இல்லாமல் போட்டால் நல்லாயிருக்கும். கீழே அதெல்லாம் வேணாண்டி. கீ போட்டால் எனக்கு பிடிக்காதுடி. எனக்கு வண்டியில் கீ செயின் போட்டாலே பிடிக்காது. வாடி போவோம், லேட் ஆகுது. எத்தே எப்பா. ஓகே கைஸ் போக வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ உங்கள் காதலியோ அழைத்து வராதீர்கள் இந்தமாரி ஷாப்பிங்க்கு. கொடுமை தான். நீ வரால பாருங்களா மறுபடியும். வேறு என்னத்தை பார்த்தான்னு தெரியலையே. படம் வர இந்த வடக்கு செருப்பு அங்கே தேடாத. பேக் இன்னொரு நாள் வாங்கி தரேன் வா. அவள் தான் காசு கொடுப்பா, என்கிட்ட கேட்குறா. போகலாமா? பேக்கெல்லாம் இன்னொரு நாள் வாங்கிக்கடி. சரி வாங்கி தரேன்டி. ஏறு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். நான் உதாரணம் ஒன்று சொல்லிக்கிறேன். யாரும் எதுக்கும் இப்போ ஷாப்பிங் போகணுன்னு நினச்சாங்கன்னா யாரையும் அழைச்சிட்டு வராது கைஸ். நான் தான் ஒன்றே ரொம்ப கடுப்பு ஏற்றிங்க. அதேமாரி ஒரு ஃப்ரெண்டு கூடவும் சொல்ல வாடா போகலான்ட்டு அப்பயும் போயிடாதீங்க. கடுப்பாகும் உங்களுக்கு. ஒரு பொண்ணோட சைட் அடிக்க முடியல. சரி ஓகே லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். இல்லை சார் வண்டியில் காற்று இருக்கானு தெரியல. என் வண்டியில் அமுகு டுமுகு அமால் டுமால்.